சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கான அவிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். ஆண்டவராகிய தேவன் நமக்கு இறுதியாக சொல்லிக் கொடுக்கிறது இதுதாங்க. அந்த ஜனங்கள் அவர்கள் விழுந்து போகிறதற்கு மிக முக்கியமான காரணமாக காணப்பட்டது அவர்கள் அவிவிசுவாசம் உள்ள ஜனங்களாக, அவர்கள் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி போவதற்கான முக்கியமான காரணம் அவர்களுக்கு எதுவாக காணப்பட்டது என்று பார்க்கும் பொழுது அந்த அவிவிசுவாசங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அவிவிசுவாசத்தை மாத்திரம் ஒருபொழுதும் நம்முடைய இருதயத்தில் கொண்டு வராமல், ஏனென்றால் அந்த ஜனங்கள் அவர்கள் விழுந்து போனதற்கு முக்கிய காரணம் அந்த அவிவிசுவாசம் தாங்க. ஆண்டவர் வழிநடத்தி வந்த விதத்தை எல்லாத்தையும் பார்த்தாங்க, எல்லாத்தையும் பார்த்து உணராமல் அதன் பின்பதாக மறுபடியும் அவர்கள் விசுவாசத்தை இழந்து போகிறார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு விரோதமாக மாத்திரம் ஒருபொழுதும் கலங்கம் பண்ணாதவர்களாகவும் முறுமுறுக்காதவர்களாகவும் ஜீவனுள்ள தேவன் மேல பற்றிருக்கிற அந்த விசுவாசத்தை ஒருபொழுதும் இழந்து விடாதவர்களாக, அந்த விசுவாசத்தை ஒருபொழுதும் நம்ம மறந்து விடாதவர்களாக காணப்பட வேண்டும்.